அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ஆனி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் அவர்களுக்கு ராகு இருக்கிறார். அஷ்டமத்தில் சனி, 9இல் செவ்வாய், 10இல் உள்ள சூரியன் லாபஸ்தானம் செல்ல இருக்கிறார். ஆக லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், விரை ராசியில் குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அஷ்டம சனி என்பதால் கணவன் மனைவி இருவர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துதல் வேண்டும். உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். சிலருக்கு அறுவை சிகிச்சை போன்றவை தேவைப்படலாம். அஷ்டமத்து சனி என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் கூடாது. கணவன் மனைவி அடிக்கடி உரசல் வரும். சண்டை சச்சரவுகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. வெளி இடங்களில் தரக்குறைவான உணவகங்களை உண்ணாமல் இருப்பது உடல் நலத்திற்கு அல்லது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக கவனம் வேண்டும். உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் கிரக நிலவரம் சரியில்லை. தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே தொழிலில் நேரடி கவனம் தேவை. அதிக முதலீடுகள் வேண்டாம் தற்சமயம். வியாபாரத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுதலுக்கு உள்ளாகும் என்பதால் தாங்கள் வியாபாரிகள் கவனமாக இருங்கள். பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யும் நண்பர்களுக்கு நஷ்டங்கள் வர வாய்ப்பு உண்டு. கலைத்துறையை பொறுத்தவரை ஓரளவு சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பல வரவுகள் மேம்படும். இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் பிரமுகர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம். கட்சிக்குள் புகழ் பெறுவீர். புதிய பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மேல் மட்ட தலைவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் விளையாட்டுத் துறையில் பரிசுகளை பெறலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கிறது. மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர், உரம் பற்றாக்குறை இருக்காது. பெண்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சை உண்டாகலாம். உடல் நலனில் நன்றாக கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக மிக கவனமாக செல்லுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மை பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.